என்று கூறி 50 ஆண்டுகளாக குடியிருந்த வீடுகளை இடிப்பதாக குற்றம் சாட்டி மதுரை முல்லை நகர் பகுதி மக்கள் நடத்தும் போராட்டம் தொடர்கிறது. மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிபி குளம் முல்லை நகர் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இதில் 3000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. குடிசை மாற்று வாரியத்தின் சார்பிலும் மாநகராட்சி சார்பிலும் ஏராளமான வீடுகள் வழங்கப்பட்டு அதில் மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் பிபி குளம் கண்மாயில் ஆக்கிரமிப்பு இருப்பதாக தொடரப்பட்ட வழக்கில் அவற்றை அகற்றுவதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நீர்வளத்துறை சார்பில் மதுரை முல்லை நகர் பகுதியில் உள்ள 592 வீடுகளின் ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு கடந்த 11ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்குவதாக கூறி நோட்டீஸ் வழங்கப்பட்டதோடு வீடுகளிலும் நோட்டீஸ் போட்டப்பட்டது. இந்நிலையில் 50 ஆண்டுகளாக வசித்து வந்த வீடுகளை ஆக்கிரமிப்பு என கூறி அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியான தங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் எனவும் கூறி முல்லை நகர் பகுதி மக்கள் கடந்த 11ஆம் தேதி இரவு முதல் தங்களது வீடுகளின் முன்பாக அமர்ந்து உணவு சமைத்து சாப்பிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முல்லை நகர் மக்களுக்கு மாற்று இடமாக மதுரை மாநகராட்சி பகுதியிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரம் உள்ள ராஜாக்கூர் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் வீடுகள் ஒதுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம்? எங்களுக்கு ராஜாக்கூர் வேணாம், எங்களுக்கு எதுக்கு பட்டா கொடுங்க. நாங்கள் இருக்கோம், பிள்ளை ஊட்டியெல்லாம் கிடக்கு, நாங்கள் ஏழை வேலை, நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு கூலி வேலை பார்த்து கஞ்சி வச்சுருவோம். நைட்டு 1 மணிக்கு போகிறோம், தூத்த கத்திரிக்காய் வாங்கி விட்டேன். அந்த வேலை கலைங்க எடுத்து வாங்கி வேலை கட்டி உட்காந்துருங்க. எங்களை பாருங்க, உங்களுக்கு பாவ மாட்டேங்க, இவரக்க பாருங்க. அதே மாதிரி அங்கே ராசாக்கூரில் இருக்க இடக்கம் வந்து நாங்களே போய் ஆய்வு பண்ணோம். ஒரு டீம் கொண்டு போய் ஆய்வு பண்ணதில் வாழ தகுதியற்ற இடம் இது. நாங்கள் சொல்லலை, அங்கே இருக்க மக்களே சொல்கிறாங்க. அதையும் வீடியோ எடுத்து பார்த்துட்டோம், வச்சுட்டோம், எல்லாத்தையும் கோர்ட்டில் காமிச்சிட்டோம். அதையும் காதல் கொடுத்து வாங்குற மாதிரி தெரியல. இது சார்பாக தமிழக அரசு தலையிட்டு இப்போ இருக்க இவங்களுக்கு மேட்டு பகுதி என அறிவிச்சு வகை மாற்றம் பண்ணி இப்போ இருக்க இவங்களை அவங்க வீட்லேயே வாழையாக தங்க வைக்கணும். ராஜாக்கூரில் போனீங்கன்னா முன்பக்காடி போன உடனேயே அந்த பகுதியில் பூரா மாட்டுக்கொட்டை தொழுகையாக தான் இருக்குது. இந்த பக்கமும் கம்மா, இந்த பக்கமும் கம்மா, நடுவில் தான் அந்த வீடுகளாக இருக்குது. இந்த தண்ணி ஏறினா இந்த வீட்டுக்குள்ள வந்துடும், இந்த தண்ணி ஏறினா இந்த வீட்டுக்குள்ள வந்துடும். அதுவும் போல் மாற்றுத்திறனாளி கடிதமாக எழுதி கொடுத்துருக்காங்க. நாங்கள் இங்கே வாழைக்க முடியலைங்க, இங்கேருந்து நாங்கள் ஏதாவது ஒரு சின்ன பொருள் வேணால் 1.5 கிலோமீட்டர் நாங்கள் போக வேண்டியதாக இருக்குது. இது குறித்து ஏற்கனவே ராஜாக்கூர் பகுதியில் வசித்து வரும் மக்களும் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். ஏற்கனவே இப்பகுதியில் எவ்விதமான அடிப்படை வசதியும் துளிகூட இல்லாத நிலையில் மனசாட்சியே இல்லாமல் மாவட்ட நிர்வாகம் செயல்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். அரசும் மாவட்ட நிர்வாகமும் இந்த விவகாரத்தை உரிய முறையில் கையாண்டு நல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். இந்த விவகாரத்தில் முல்லை நகர் குடியிருப்புகளை இடிப்பது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை அரசு சார்பில் விரிவான பதில் மனு தாக்கல் செய்யப்பட உள்ளது. நீதிமன்றம் எடுக்க உள்ள முடிவின் பேரில் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஒளிப்பதிவாளர்கள் குணா, லட்சுமணன் ஆகியோருடன் செய்தியாளர்கள் மணிகண்ட பிரபு மற்றும் பிரசன்னா.